வணக்கம். ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது, ஆப் டவுன்லோட்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னு ரீசெண்டாக ஒரு யூசர் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது ஆர் அப்டேட் பண்ணும்போது நார்மலாக உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆப் டவுன்லோட் அண்ட் அப்டேட்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. செவரல் மினிட்ஸ்லேருந்து நம்மளுக்கு செவரல் ஹவர்ஸ் வரைக்கும் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்னு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு 10 MB 50 MB மாதிரி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது காமிக்குங்க. எதர் வைஃபை ஆர் மொபைல் டேட்டாவில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கூகுள் ஆப் அல்லது சஃபாரி ப்ரௌசரில் போயிட்டு ஆப்பிளோட சிஸ்டம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஆப் ஸ்டோருக்கு கிரீன் கலர் லைட் எரியுது அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இருக்குது, சர்வர் சைடில் எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆம்பர் கலரில், ஆரஞ்சு கலரில், ரெட் கலரில் எரிஞ்சுது அப்படின்னா ஆப் ஸ்டோர் வந்து இப்போ டவுனாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ட்ரை பண்ணணும்னா நார்மல் ஆயிரும். அடுத்த பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப், ஜஸ்ட் ஒரு தடவை ஆப் ஸ்டோரை ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். சில நேரம் அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பேசிக் ரீஸ்டார்ட் ஐஃபோனை வந்து ஒன்ஸ் நம்ம பண்ணணுங்க. வால்யூம் டவுன் பட்டனையும் ரைட்டில் இருக்கக்கூடிய சைட் பட்டனையும் பவர் பட்டனையும் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸ்க்கு ஸ்லைட் டு பவர் ஆஃப் வரும். இது வழியாக நம்ம ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஃபோனை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சைடில் இருக்கிற பவர் பட்டன் அழுத்தி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் ஃபோன் வந்து ஆப்பிள் லோகோ காமிச்சிட்டு உங்களுக்கு ஆன் ஆகும். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம். அதுலேயும் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் மொபைல் டேட்டாவில் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அல்லது வைஃபைல ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்வொர்க்கை ஸ்விட்ச் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணணுங்க. சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கோட கேஷ் ப்ராப்ளம்னால கூட இந்த மாதிரி சில நேரங்களுக்கு, ஒரு சில மணி நேரங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம டிவைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் ஒரு சில நாட்களாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணினீங்கன்னா அடுத்து நம்மளோட டிஎன்எஸ் செட்டிங்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கணும். முக்கியமாக வைஃபைல நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த டிஎன்எஸ் செட்டிங்ஸ் மெத்தட் வந்து ஓவரால் உங்களோட இன்டர்நெட் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விதின் செட்டிங்ஸில் வைஃபை செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு எந்த வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் அந்த இன்ஃபர்மேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. கடைசியில் உங்களுக்கு இந்த கன்ஃபிகர் டிஎன்எஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டிஃபால்ட் டிஎன்எஸ் சர்வர்ஸை நீங்கள் டெலீட் பண்ணணும். மேலே ஆட்டோமேட்டிக்னு இருக்குது இல்லைங்களா, அதை மேனுவல்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த டிஎன்எஸ் சர்வர்ஸை டெலீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 1.1.1.1 அண்ட் அடுத்த லைனில் 1.0.0.1 அப்படின்னு பிரைமரி செகண்டரி டிஎன்எஸ் என்ட்ரிஸை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். இது வந்து Cloudflareோட டிஎன்எஸ் சர்வீஸுங்க. இன்கேஸ் நீங்கள் கூகுள் டிஎன்எஸ் யூஸ் பண்ணணும்னா 8.8.8.8 8.8.4.4 அப்படிங்கிற 2 லைனில் அந்த 4 டிஜிட்டில் நம்ம என்டர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட டிஎன்எஸ் கேஷ் ப்ராப்ளம் இருக்குது, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் சைடில் கேஷ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம Cloudflare அல்லது கூகுள் டிஎன்எஸ் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட ரெகுலர் ப்ரௌசிங், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் பூஸ்ட்டை வந்து வைஃபைல பர்டிகுலராக நீங்கள் இந்த மாதிரி டிஎன்எஸ் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலாக செட்டிங்ஸில் ஜென்ரலில் கடைசியில் வந்தீங்கன்னா VPN அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஏதாவது VPN ப்ரொஃபைல்ஸ் இங்கே இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணுங்கள். நீங்கள் ஈவன் தோ VPN யூஸ் பண்ணாலும் ஆப் ஸ்டோர் டவுன்லோடில் இந்த VPN ப்ரொஃபைல் வந்து ஏதோ விதத்தில் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால தான் உங்களுக்கு ஆப் ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ டெம்பரரியாக அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். அதில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு VPN சர்வீஸ் கனெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் சஜஸ்டான விஷயங்க. பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக இந்த VPN சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணுற இந்த டைமில் மட்டும் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.